presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து ப்ராடிகல் சன், அதாவது கெட்டகுமாரனுடைய கதை. ஒரு உடைந்து போன ஒரு குடும்பம், அதன் மூலமாக உடைந்து போன ஒரு சமுதாயம், இதையெல்லாம் எப்படி மறுபடியும் கர்த்தர் புதுப்பிக்கிறார் என்பதை குறித்த ஒரு கதை. இந்த கதையில் முக்கியமான காரியம் என்னென்னா, இந்த கதைக்கு திறவுகோல் மாதிரி இருக்கிறது மனம் திரும்புதல் என்கிற சப்ஜெக்ட். ஏன்னா இவன் மனம் திரும்பி, இவனுக்குள்ள ஒரு காரியம் உள்ள இருதயத்தில் ஒன்று நடக்குது பாருங்கள். மனம் திரும்புதல் என்கிற காரியம் உண்டாகிறது. அந்த மனம் திரும்புதல் மூலமாக தான் திரும்ப தகப்பனிடத்தில் வர்றான். திரும்ப அவன் தன்னுடைய தகப்பனோடு வாழ ஆரம்பிக்கிறான். அப்படி தான் இது சிச்சுவேஷன் சரியாகுது. அப்போ இது மனம் திரும்புதல் அப்படின்னா என்ன? இந்த கிருபையின் உபதேசத்தில் மனம் திரும்புதலின் பங்கு என்ன? மனம் திரும்புதல் ஏன் அவசியம்? அதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். 4 காரியம் சொல்ல போகிறேன் மனம் திரும்புதலை பற்றி இன்றைக்கு. ஒன்று, மனம் திரும்புதலின் முக்கியத்துவம், த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெப்பன்டன்ஸ், அது சொல்ல போகிறோம். சரியான துக்கம் என்கிறது, அது சரியான மனம் திரும்புதல் என்கிறது அவசியம். சரியான மனம் திரும்புதல் ஒருத்தனுக்கு வந்துருச்சுன்னா அவன் வாழ்க்கை சரியாயிடும். அதில் தெரியும் சரியான மனம் திரும்புதல் இல்லையான்னு. ஒருத்தன் பட்ட தப்புக்காக வருத்தப்படுறான், ஆனால் வாழ்க்கை மாறலைன்னா சரியான துக்கம் வரலன்னு அர்த்தம். சரியான ரெப்பன்டன்ஸ் அங்கே வரலன்னு அர்த்தம். ஆனால் துக்கப்படுறான், துக்கப்பட்ட பிறகு வாழ்க்கையே மாறிடுச்சுன்னா அது நல்ல ஆவிக்குரிய துக்கம், அவனுக்கு ரட்சிப்புக்கு ஏதுவாக நடத்திடுச்சது அப்படின்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க. அந்த மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஏன்னா அது வாழ்க்கையை மாற்றும், ரட்சிப்புக்கு ஏதுவாக அதை நடத்தும். அது இல்லாமல் அந்த ரட்சிப்பு அங்கே உண்டாக முடியாது பாருங்கள். 2வதாக, இந்த மனம் திரும்புதலுக்குள்ளாக என்னவெல்லாம் அடங்கி இருக்கிறது. மனம் திரும்புதல்னு சொல்கிறோமே, இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கெட்டகுமாரனுடைய கதையை பார்த்திங்கன்னா இது ஒரு பிரமாதமான டீச்சிங். இந்த மனம் திரும்புதலை குறித்து இங்கே 3 காரியங்களை கவனிக்க முடியும். துக்கத்தை குறித்து இதில் என்னெல்லாம் அடங்கி இருக்குதுன்னு. முதலாவதாக, துக்கத்தில் என்ன அடங்கி இருக்கிறது? புத்தி தெளிகிறது என்கிற காரியம் அடங்கி இருக்கிறது. புத்தி தெளிகிறது. 2வது, மனம் திரும்புதல் என்கிறது கடவுளுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற இடையே நடக்கக்கூடிய ஒரு காரியம். 3வது, இது ஹரிசான்டல் ஆல்சோ, அதாவது தேவனுக்கு விரோதமாக மட்டும் இல்லை, அதனால் மற்றவர்களுக்கும் நமக்கு இடையே கூட பிரச்சனை உண்டாயிருக்குது. அதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம். எனக்கும் அவருக்கும் இருக்கிற இந்த பிரச்சனை, அவருக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சதுனால தான் இந்த பிரச்சனைங்கிறத உணர்றான். The key to repentance, அதாவது இந்த மனம் திரும்புதலிலே இருக்கிற முக்கியமான ஒரு காரியம் அது என்னென்னா, 3வது காரியம், மனம் திரும்புதலில் இருக்க முக்கியமான ஒரு காரியம். அதை எங்கே பார்க்குறோம்? இதே கதையில் பார்க்குறோம் பாருங்கள். சொல்கிறான் 19ஆம் வசனத்தில், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுத புறப்பட்டு தாப்பு நோட்டுக்கு போகிறான். அதாவது அந்த கலாச்சாரத்தில் இந்த மாதிரி வீடுகளில், இந்த மாதிரி பெரிய ஆட்களுடைய வீடுகளில் பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் சர்வன்ட் இருப்பாங்க, அப்புறம் ஹயர்டு சர்வன்ட்ஸ்னு இருப்பாங்க. டொமஸ்டிக் வீட்டு வேலைக்குன்னு ஆளுங்க வச்சுருப்பாங்க. வீட்டு வேலைக்குன்னு நம்ம வீட்டு வேலைக்கு மாதிரி இல்லை, அதாவது வீட்டில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அங்கேயே தங்கி இருந்து, அங்கேயே சாப்பிட்டு, அங்கேயே குடியிருந்து, அவங்க இதுலேயே தோட்டத்திலே வேலை செஞ்சு அப்படி இருக்கிற ஆட்கள் இருப்பாங்க. கூலி வேலைக்காரன்றவன் அவன் ஊரில் இருப்பான், பக்கத்தில் எங்கேயோ வாழ்ந்துக்கிட்டு இருப்பான், அவன் வேறு இடத்துல டெய்லி வேலை செஞ்சுட்டு கூலியை வாங்கிட்டு போயிடுவான் அவன். அப்படிப்பட்டவன் இங்கேயே உட்காந்து இங்கேயே சாப்பிட்றவன் இல்லை. என்ன சொல்ல வர்றான் இவன்? நான் கூலிக்காரராக வர்றேன், நான் வீட்டுக்குள்ளே அனுமதி கேட்கல, அதுக்கு நான் பாத்திரன் அல்ல, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், என் ஆஸ்தியில் பங்கை வாங்கிட்டு போய் தொலைச்சிட்டு வந்திருக்கேன், பைசா இல்லாமல் வந்திருக்கிறேன், நான் ரொம்ப கேட்கல, முடிய வீட்டுக்குள்ளே வீட்டில் வாழணும்னு நான் கேட்கல, குமாரனுங்கிற ஸ்தானத்தை கேட்கல, அதனுடைய ஸ்லாக்கியங்களெல்லாம் கேட்கல, அதெல்லாம் ரொம்ப டூ மச் எனக்கு விளங்குது, அதெல்லாம் கேட்கல, வீட்டில் இருக்கிற வேலைக்காரனாக கூட கேட்கல, இங்கே குவார்ட்டர்ஸில் இருந்துக்கிட்டு இங்கே நான் சாப்பிட்டுக்கிட்டு இங்கேயே இருக்கிறேன்னு கூட கேட்கல, நான் வீட்டிலே இருந்து வேலைக்காரனாக இருக்கிறேன்னு கூட கேட்கல, கூலிக்காரனாக இருக்கிறேன். பெரிய அர்த்தம் இருக்குது பாருங்கள். கூலிக்காரனா டெய்லி வந்துட்டு போகிறேன், எனக்கு வீட்டில் கூட இடம் கொடுக்காதீங்க, வீட்டில் கூட நான் ஒன்றும் கிளைம் பண்ணலை, நான் கூலிக்காரனாக இருந்துக்கிறேன். ஏன்னா நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் பே பண்ணணும் இல்லையா? எவ்வளோ பணத்தை நஷ்டமாக்கிட்டேன், ஒரு நயா பைசா எல்லாம் வந்திருக்கிறேன், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரித்து நான் திரும்ப பே பண்ணுறேன், நான் பண்ண நஷ்டத்தை எல்லாம் ஈடு கட்டுறேன், எல்லாத்தையும் சரி பண்ணி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி கொடுத்துட்றேன். கொடுத்த பிறகு
அப்போ வேணால் எனக்கு வீட்டில் அனுமதி கொடும், குமாரன் நான் என்னை ஏற்றுக்கொள்ளும், இழந்ததெல்லாம் திருப்பி நான் சரி செய்ய எனக்கு ஒரு சான்ஸ் கொடும், எனக்கு கிருபெல்லாம் வேணாம், எனக்கு ஒரு இந்த கூலிக்கார வேலை மட்டும் கொடுங்க, நான் சம்பாதிச்சு கட்டிடுறேன், டெய்லி உழைச்சி ரத்த வேர்வை செந்தி நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிறான். ஆனால் இது ஒரு ஓமை பாருங்கள், அதை 2 விதமாக புரிஞ்சுக்கணும். ஒரு வேளை நீங்கள் இந்த உலகத்தில் யாருக்காவது இந்த மாதிரி தப்பு பண்ணி அதனால் பெரிய நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா அதை திருப்பி செலுத்துவது நியாயம்தான், அது செலுத்த வேணான்னு சொல்ல. நான் இதை எடுத்துக்கிட்டு அதை பேசக்கூடாது. ஒரு கதை, இயேசு ஒரு காரியத்துக்காக சொல்கிறார், ரட்சிப்பை பற்றி போதிக்கிறதுக்கு. அப்போ உலகத்தில் இன்றைக்கு நாம் யாருக்காவது ஏதாவது செஞ்சுட்டு அது மூலமாக அவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா அதை நான் திருப்பி கொடுத்துடணும், கஷ்டப்பட்டாவது திருப்பி கொடுத்துடணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லை, கரெக்டு தான், அது செய்யணும். ஆனால் கர்த்தரிடத்தில் வரும்போது அந்த கதை எதை பற்றி சொல்கிறாரு? பரலோக பிதா அவருடைய பிள்ளைகளாகிய நாம், பாவிகளாகிய நாம் அவரிடத்தில் எப்படி வரணுன்றதை பற்றி கதை. இந்த பரலோக பிதாவிடத்தில் பாவி வர்ற விதம் எப்படி? நான் எல்லாத்துக்காக பே பண்ணிடுறேன்னு வர்றது மகா பெரிய தப்பு. இது மகா பெரிய தப்பு தான். ரிலிஜனுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது, மதத்துக்கும் கிறிஸ்தவத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. நாம் போதிக்கிறது சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற கிறிஸ்தவம். மதம்ங்கிறது கிறிஸ்தவ மார்க்கமாக இருந்தால் கூட மதம் அப்படின்ற ரீதியில் பண்ணிங்கன்னா மதம் வேறு விதமாக திங்க் பண்ணுது. இந்த பரிசேயர் வேதபாரகர் எப்படி திங்க் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்க எப்படி திங்க் பண்ணுறாங்க? அவங்களுக்கு ஒரு விதமான திங்கிங் இருக்குது. என்ன திங்கிங்கு? கடவுள்கிட்ட வர்றதுனா ஒரு மனுஷன் எப்படி வரணும்? நமக்கு ஒரு குட் ரெக்கார்டு இருக்கணும், நல்ல மனுஷனாக இருக்கணும். நான் ஒரு நல்ல தகப்பனா, நான் ஒரு நல்ல புருஷனா, நான் ஒரு நன்மை செய்கிறவனாக, நான் கர்த்தருடைய கட்டளைகள்லாம் கீழ்ப்படிஞ்சவனாக, நான் கரெக்டாக யோகியனாக இருக்க வேண்டும். இருந்தால் தான் நான் கர்த்தருக்கு முன்னால் எதையும் கேட்க முடியும். அப்போ தான் அவர் கேட்பாராக்கும் நம்மளை, அப்போ தான் நம்மளை அவர் மதிப்பாராக்கும், அப்போ தான் நம்ம கேட்குறத கொடுப்பாராக்கும். அப்போ என்னுடைய நம்பிக்கை, என் தைரியம், என் வல்லமை எங்கேருந்து வருது? எனக்கு என்னுடைய நன்னடக்கை, என்னுடைய நற்கிரியை, இதை நம்பி தான் நான் போக முடியும். ஏன்னா அதெல்லாம் இருந்தால் தான் கடவுள்கிட்ட போய் நான் கேட்க முடியும், கேட்டால் அவர் தருவார் அப்படிங்கிறது மதம் அப்படி எண்ணுது பாருங்கள். மதமே அப்படி தான், அந்த டைரெக்ஷனில் தான் போகுது. இதில் இன்னொரு காரியமும் இருக்குது. அது என்னென்னா, மதம் நற்கிரியை, என்னுடைய யோகியதை அப்படின்னு யோசிக்கிறது மட்டும் இல்லாமல், நான் செஞ்ச தவறுகளை நானே சரி பண்ணணும், அதுக்காக பிராயச்சித்தத்தை நான் செலுத்த வேண்டும் என்றும் நினைக்கிறது மதம். எனக்கு யோகியதை இருக்கணும், யோகியதை இல்லை, தப்பு பண்ணிட்டேன்னா அந்த தப்பு பண்ணதுக்கு பிராயச்சித்தத்தை நான் செலுத்த வேணாமா? அதுதான நியாயம். என்ன பேசுகிறீங்கம்மாங்க சிலர் நம்ம பிரசங்கத்தை கேட்டு, என்ன தப்பு பண்ணதுக்கு பிராயச்சித்தம் செய்ய வேணாமா? அதான் மதம். கிறிஸ்தவம் மதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி தான். அது பிராயச்சித்தம் செய்ய வேணாமா? நான் என்ன செய்கிறது? நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் நியாயம் செய்ய வேணாமா? நான் தான் சொல்கிறான் இல்லையா, கூலிக்காரனாக இருந்து நான் சம்பாரித்து கட்டிடுறேன். அந்த மாதிரி கர்த்தர்கிட்ட வரும்போது செய்ய முடியாது. அதுதான் இங்கே கர்த்தர்கிட்ட வரும்போது அது செய்ய முடியாது. மத விதத்தில் திங்க் பண்ண முடியாது. மதம் அப்படித்தான் எண்ணுது. மதம் என்ன சொல்லுது? உனக்கு யோகியதை இல்லை, உனக்கு தகுதி இல்லை. அதனால தான் சொல்கிறாங்க இல்லையா, வேசிகள் வர முடியாது, வரி வசூலிக்கிறவங்க வர முடியாது, இவங்களுக்கெல்லாம் இடம் கிடையாது. யார் சொன்னா? எனக்கு இவன் நினைக்கிறான் மதத்தினுடைய ஃப்ரேம் ஒர்க் அது. அப்படி நினைக்கிறான், நாங்கள் வர முடியும், நீ வர முடியாது அப்படி. ஏன்னா இவனுக்கு யோகியதை இருக்குது, நான் தைரியமாக வருவேன், ஏன்னா நான் பெரிய யோகியனாக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் ஜெபத்தை கேட்பார், ஒன்றை கேட்க மாட்டான், ஒன்றை சேர்க்க கூட மாட்டாராக்கும். நீ இப்போ இந்த பண்ண தப்புக்கு என்ன பிராயச்சித்தம் செஞ்ச நீ அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்போ மதம் நம்முடைய நம்பிக்கை அற்றுப்போக பண்ணுகிறது. ஏன்னா நம்முடைய யோகியதை, நம்முடைய இதை பெரிதுபடுத்து அது இருக்குதான்னு கேட்குது. இல்லைன்னு ஒன்று நம்பிக்கை அற்று போயிடுறோம், தைரியம் அற்று போயிடுறோம், ப்ளக்கை பிடுங்கின மாதிரி ஆகிடுது நமக்கு இல்லையா? அது மட்டும் இல்லாமல் நான் அதுக்கு பிராயச்சித்தம் செய்யணும்னா எவ்வளோ தான் பிராயச்சித்தம் செய்கிறது? எப்படி தெரியும் நான் செஞ்ச பிராயச்சித்தம் போதுன்னு எப்படி தெரியும்? என் வாழ்நாள் முழுக்க செஞ்சாலும் பத்தலைன்னா அது சொல்லும். அப்போ நான் வாழ்நாள் முழுக்க பிராயச்சித்தம் செய்கிறதுலேயே செலவழிச்சிட்டு போய் என்றைக்கு தான் ரட்சிப்பு அடையிறது? இதெல்லாம் சரியான வழி கிடையாது பாருங்கள். இந்த கதையில் வர்ற எல்லா காரியங்களுமே இந்த விதமான அணுகுமுறை தவறு என்பதை போதிக்கிறது. இந்த மத அணுகுமுறை தவறு. ஏன்னா இது பரிசேயர் வேதபாரகருக்கு போதிக்கிறார். இதை உன் எண்ணம் தப்பியான்றார். தப்பு, ராங், நீ அப்படி யோசிக்கிற, நான் சொல்கிறேன் தப்பு அப்படிங்கிறாரு.
நீ யோசிக்கிற இவனுக்கு என்ன தகுதி இருக்குன்றார். இவன் போய் கெட்டு போயிட்டு வந்திருக்கிற அவனை சேர்த்துக்குவியான்றார். சேர்த்துக்குவேன். ஏன் சேர்த்துக்குவேன்? கிறிஸ்தவம் என்ன போதிக்கிறது? சுவிசேஷம் என்னத்தை போதிக்கிறது? என்ன போதிக்கிறான்? அந்த கதையை கவனிங்க. அவன் வர்றான், திரும்ப கந்த கோலமாக வர்றான், எல்லாத்தையும் இழந்தவன் வர்றான், பிச்சைக்காரனை போல வர்றான். வரும்போது என்ன நடக்குதுங்க? தாப்பன் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இப்படி ஜன்னலில் பார்த்துக்கிட்டு வந்துட்டான்பா, வர்றான் பார், என்ன அழுக்கு இதை மாதிரி வர்றான், பிச்சைக்கார மாதிரி வர்றான், வரட்டும் வரட்டும் வரட்டும், வந்து உளுந்து காலில் உளுந்து அப்படியே ஊர்ந்தே வரட்டும். அவன் வந்து காலில் உளுந்து 1000 தடவை கெஞ்சிட்டோம், கத்துட்டோம், கதறட்டும், ஐயோ நான் தப்புன்னு சொல்லட்டும். என் கதவு வந்து தட்டட்டும், ரொம்ப நேரம் தட்ட விடுவோம். எதுக்கு திறப்பான்னு லேஸில் வந்து கெஞ்சி இவன் தப்பை உணர்ந்து வந்து கண்ணீர் விட்டு எல்லாம் பண்ணி ரொம்ப நேரம் அதை பண்ண பிறகு ஒருவேளை என் உள்ளம் இறங்கினாலும் இறங்கும் அவனுக்கு நான் செய்வேன் அப்படின்னு வந்தார் அந்த அப்பா. இந்த கதையில் அப்படி வரலைங்க. பார்க்குறாரு, எங்கேருந்து பார்த்தாரு தெரியல, பார்க்குறாரு, அவன் தூரத்தில் வந்துக்கிட்டு இருக்கிறான். அவன் வர்றான்னு தெரிஞ்ச உடனே, அவன் தான் தெரிஞ்ச உடனே இங்கேருந்து ஓடுறாரு. அந்த கிழக்கத்திய நாடுகளில் இருக்கிற தாப்பன் மாதிரி அவள் லேஸில் ஓட மாட்டான்ல. ஓடணுன்னா இது மாதிரி வஸ்திரத்தெல்லாம் தூக்கிட்டு ஓடணும். அவ்வளோ கஷ்டம். அது சாதாரணமாக ஓட மாட்டாங்களாம். பசங்க தான் ஓடுவாங்களாம், பெண்கள் கூட ஓடுவாங்களாம். ஆண்கள் பெரிய வீட்டுக்கு தாப்பனாக இருக்கவும் ஓட மாட்டானா. ஓடுறான். ஓடி போய் அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தமிடுகிறான். கட்டி பிடிச்சவனை முத்தம் கொடுக்குறான். அப்படியே கிரேக்க மொழியில் அப்படி தான் சொல்லி கழுத்தை கட்டிக்கிட்டுன்னு வருதான், முத்தமிடுறான். அவன் ஒன்றுமே இன்னும் சொல்லவே ஆரம்பிக்கலாம். அவன் வந்து டயலாகெல்லாம் எழுதிட்டு வந்திருக்கிறான். தாப்பன் வீட்டில் போய் என்னெல்லாம் சொல்ல போகிறேன்னு ஒரு ரிஹர்ஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு, ஏன்னா போனால் அங்கே போய் திணறக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் பார்த்துக்கிட்டு வந்திருக்கான் பாருங்க. ஆனால் ஒரு வார்த்தையை கூட சொல்லலை. அவன் சொல்கிறதுக்கு முன்னாடி, அவன் வர்றதுக்கு முன்னாடி இவர் ஓடி போய் அவனை கட்டி தழுவி முத்தமிட்டு அவனுடைய கிழிஞ்ச அந்த வஸ்திரத்தின் மேலே, அழுக்கு படிஞ்ச பன்னிகள் மத்தியில் உட்காந்து வந்த வஸ்திரத்தின் மேலே ஒரு புதிய வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்து வைக்கிறார். கையில் மோதிரத்தை உடுத்து வைக்கிறார். அது வந்து குடும்பத்தில் அவன் சேர்க்கப்பட்டிருக்கிறான் என்பதுக்கு அடையாளம். குடும்பத்தில் என்ன சேர்க்க வேணாம், கூலிக்காரனாக வரேன்னு சொல்கிறதுக்கு இருக்கிறான் இவன். அவர் மோதிரத்தை போட்டு விட்டார். மோதிரம்னா அந்த காலத்தில் இந்த காலம் மாதிரி கிடையாது. மோதிரம் கிடையாது. மோதிரம் என்கிறது கான்ட்ராக்ட்லாம் பேசினா அதில் முத்திரையிடுறதுக்கு பயன்படுத்துறது. அது அப்போ இதை வச்சு அவன் கான்ட்ராக்டே பேசலாம் குடும்பத்தின் சார்பில். அப்பேற்பட்ட உரிமை அவனுக்கு இருக்குது. அதையெல்லாம் கொடுக்குறாரு. பந்தி ஆயத்தப்படுத்துகிறாரு. கொளுத்த கன்று அடித்து விருந்து ஆயத்தப்படுத்துகிறார். அப்போ இந்த மாதிரி பரிசேயர் வேதபாரருடைய எண்ணத்துக்கு முற்றிலும் எதிரான ஒரு காரியத்தை இந்த ஓமை போதிக்கிறது. இது அப்படியே அதை நிராகரிக்கிறது, அதை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறது. அந்த ரிலீஜியஸ் ஃப்ரேம் ஒர்க்கை உடைக்கிறது போட்டு. கர்த்தரிடத்தில் ஒரு பாவி வரும்போது அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய தைரியம் எங்கே வருது? எப்படி வரலாம்? வரலாமா? வரக்கூடாதா? வரலாம். தைரியம் எங்கேருந்து வரும்? நம்பிக்கை எங்கேருந்து வரும்? எங்கேருந்து வரும் தெரியுமா? இவனுக்கு யோகியதை இருக்குதா? இவன் என்ன செஞ்சிருக்கிறான்? இவனுடைய நற்கிரியில் என்ன, எதன் அடிப்படையில் வர்றான்ல, அவர் என்ன செஞ்சிருக்கிறார், இயேசு என்ன செய்திருக்கிறார் என்பதன் அடிப்படையில் தான் ஒன்று. இதில் என்னன்னா, அந்த கதையில் இயேசுவே சொல்கிறார் கதையை. சிலுவையில் மரிக்கப் போகிறவர் இவனுக்காக, பாவிகளுக்காக மரித்து பாவத்தை சுமந்து தீர்த்து அவனுடைய நியாயத்தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு தண்டனை ஏற்றுக்கொண்டு அவனுக்காக பரிகாரத்தை ஏற்படுத்தக்கூடியவரே இந்த கதையை சொல்கிறாரு. இந்த கதையை சொல்லும்போது என்ன நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு தெரியும் அவர் சிலுவையில் தொங்க போகிறாரு, அதெல்லாம் மனசில் இருந்திருக்கும். ஆனால் இந்த கதையை சொல்லும்போது என்ன நினச்சிருப்பாரு? இவன் வர்றான், கந்த கோலமாக வர்றான், அழுதுகிட்டு வர்றான். தகப்பனார் கதவை திறந்து அவனை ஏற்றுக்கொள்கிறாரு. அவனுக்கு வஸ்திரத்தை உடுத்துறாரு, மோதிரத்தை போடுறாரு, பெரிய விருந்தை ஏற்பாடு பண்ணுறாரு. ஆனால் இந்த தேவகுமாரன் நமக்குன்னு வந்த இந்த இயேசு, இவருக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. கடைசியில் பிதாவானவர் இந்த மாதிரி கெட்டு போனவர்களுடைய பாவத்தெல்லாம், அந்த கெட்டகுமாரனுடைய பாவத்தை எல்லாம் இவர் மேலே வைக்க போகிறாரு. இவர் அதுக்காக தண்டிக்க போகிறாரு. இவர் கத்தரை நோக்கி கதறப்போகிறாரு. கதறப்போது இவரை வஸ்திரமற்றவராக்கி கிட்டத்தட்ட நிர்வாணமாக சிலுவையில் ஏற்றப் போகிறார்கள். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டுன்னு கதற போகிறாரு. கத்தர் கதவை திறந்துக்கிட்டு, இந்த தகப்பன் வந்து இவனை ஏற்றுக்கொண்டது போல அவர் வந்து அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, முகத்தை திருப்பி கொள்ளுகிறார். பாவத்தை பார்க்கக்கூடாத சுத்த கண்ணராகிய தேவன் தன்னுடைய குமாரனை சாக விடுகிறாருங்க. இவனுக்கு தகப்பன் வந்து வஸ்திரத்தை உடுத்து வித்தார். இவருடைய வஸ்திரத்தை பிடுங்கிட்டாங்க, இருந்த வஸ்திரத்தையும்.
இந்த பையனுக்கு தகப்பனார் விருந்து பச்சு அழைச்சாரு. அவருக்கு விருந்து இல்லை, வெறும் காடியை கொடுக்குறாங்க வாயில் குடிக்கிறதுக்கு. அவர் நமக்காக நிர்வாணமாக்கப்பட்டார். நாம் ஏற்றுக்கொள்ளப்படும்படியாக, பிதாவின் மூலமாக ஏற்றுக்கொள்ளப்படும்படியாக அவர் தள்ளப்பட்டார். நாம் மனம் திரும்புவதற்கு முன்னதாகவே, நாம் கேட்கறதுக்கு முன்னதாகவே அவர் நம்ம கட்டி அணைத்து முத்தமிட்டு நமக்காக விருது வச்சு அழைக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நீங்கள் மனம் திரும்பும்போது ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். அவர் நீங்கள் மனம் திரும்ப ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்காக மறித்து ஜீவனை விட்டு அன்பு ஊர்ந்து உங்களுக்காக எல்லாத்தையும் செய்து விட்டார். அருமையானவர்கள், இதை யோசித்து பார்க்குறீங்களா? தயவு செய்து யோசித்து பாருங்கள். இந்த ரட்சிப்பை எண்ணி பாருங்கள், மகிழுங்கள், இதில் களி கூறுங்கள், இதில் சந்தோஷப்படுங்கள். விசுவாசிகளாகிய நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் சொல்ல சந்தோஷப்படுங்கள். ரட்சிக்கப்படாமல் தூரத்துலேருந்து பார்க்குறவர்களாக இருந்தீங்கன்னா, ஐயோ நானும் இந்த கெட்டகுமாரன் மாதிரி தாங்க, அந்த கதையை மாதிரி தான் நாசம் பண்ணிட்டேன், வாழ்க்கையை சுக்கு நூறாக உடஞ்சி கிடக்குது, பீஸ் ஆகிடுச்சு, கஷ்டத்தில் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் மலர்ச்சி உண்டாக முடியுமா? திரும்ப மலர முடியுமா? என் வாழ்க்கை திரும்ப உருவாக முடியுமா? நல்ல விதத்தில் நாக்கி தருவாரா? என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரா? கர்த்தர் மாற்றி தருவாரான்னு கேட்கலாம். நான் சொல்கிறேன், கண்டிப்பாக செய்வார். பாவம் பெருகி அழித்ததையெல்லாம் இந்த கிருபை எடுத்து, அந்த பாவம் பெருகினதுக்கு மேலாக பெருகி எல்லாத்தையும் சரி செய்து இதுவரை இல்லாத விதத்தில் அற்புதமாக மாற்றும். இதை காட்டிலும் சிறப்பாக இருக்க முடியாதுங்கிற விதத்தில் அவ்வளவு சிறப்பாக நேர்த்தியாக அது மாற்றி அழகாக மாற்றி தரும் என்பதுதான் உண்மை.